guys, நம்ம ட்ரெயின் த லேக் கேம் விளையாட போகிறோம். வாங்க உள்ள போவோம். ஒரு வாட்டி விளையாண்டுட்டேன். என் சவுண்டு கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ண சவுண்ட் நான் பேசுகிறதே கேட்கல. என்ன கேட்டுச்சுன்னா சலக் 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 சலக்குன்னு கேட்குது கைஸ். சலக் சலக்குனே கேட்குது. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக சவுண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு சவுண்டு இருக்கணும். கொஞ்சமாவது எனக்கு சவுண்டு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, ஒரே ஒரு பேட்ச் எடுத்திருக்கேனா. சரி வாங்க தனியாக உள்ளே போவோம். எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும், தனியாக தான் உள்ளே போவோம். சரி கிரியேட் பண்ணு. ஓகே, உள்ளே வந்துட்டோம். வாங்க உள்ளே வந்துட்டோம். ஒரு கட்சின் வருது. ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கலான்னு போகும்போது கீழே விழுந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா பக்கெட் எடுத்து காமிப்பான். வேறு ஒன்றும் இல்லை, பக்கெட்டை வச்சு இந்த லேக்கை என்ன பண்ணணுன்னா இது பண்ணுமா, ட்ரெயின் பண்ணுமா. ஒரு பக்கெட்டை வச்சு எப்படி ப்ரோ ட்ரெயின் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பக்கெட் மட்டும் இல்லை, நிறையா வாங்க முடியும் பக்கெட்டு. நீங்கள் விளாட்றீங்கன்னா பக்கெட் நிறையா வாங்க முடியும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க இந்த சத்தம் தாங்க, இந்த சத்தம் தான் அப்போவுமே நான் பேசுகிறத இன்டராக்ட் பண்ணிச்சு. சரி வாங்க உள்ள போவோம். இது என்னன்னு தெரில கைஸ், பார்ப்போம். எப்பா ரோபக்ஸ் கேட்காங்க, நம்ம கையில் ரோபக்ஸ் இல்லை. யூடியூபராக வந்துட்டு ரோபக்ஸ் இல்லைன்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போதான் இன்ட்ராக்கே காமிக்க முடியும். காசு எடுத்தால் தான் உள்ளே போட முடியுமா? எப்பா என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே உள்ளே போவாங்க நண்பர்களே. சர்ஃபேஸ்னால் இதை கொடுத்தோன்னா சர்ஃபேஸ் என்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 12 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 41 ரூபா இருக்குது. குயிக் ட்ரெயினு, அப்புறம் ஓகே கைஸ் வாங்க. ஓகே வாங்க உள்ளே ஊற்றிட்டோம். எவ்வளோ ரூபா கிடைக்குது? 16 ரூபா. அது எப்படி தண்ணியை ஊற்றி இது வருது, காசு வருது? அதுதான் எனக்கு புரியல. ப்ளங்கா அப்படின்னா நம்ம ப்ளங்குன்னு என்னமோ அவார்டு. ஓ இதுதான் ப்ளங்கா. இது ஒரு அவார்டு இதுக்கு கிடச்சிருக்கு கைஸ். ஓகே வாங்க. எவ்வளோ ரூபா 8 ரூபா தானையா? வாங்க 45 ரூபா இருக்கு, என்ன வாங்க முடியுதான்னு பார்ப்போம். குயிக் ட்ரெயின் 2, குயிக் ட்ரெயின் 12, குயிக் ட்ரெயின் 2, குயிக் ட்ரெயின் T3, அப்புறம் 6 டோக்கன்ஸு. ஓகே வாங்க. லாகடி அம்மா கைஸ், இந்த லேகு தாங்க கைஸ் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுது. நேற்றும் இந்த மாதிரி இதுதான் எடுத்தேன் லாகு. இன்னைக்கு என்னென்னா இந்த சலக் 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 சலக்குன்னு சத்தம் கேட்கு. என்னத்த பண்ணன்னு தெரில கைஸ். 2 இது கொடுத்துருக்காங்க, அதனால 2 இதையும் ஃபுல்லாக்குறோம். இப்படி தான். ஓகே 30 ரூபா கிடச்சிருக்கு. இங்கே 22 ரூபா கிடச்சிருக்கு. 52 ரூபா இருக்குது.
பை பண்ணிப்போம், இது பை பண்ணிப்போம். அவ்வளோதான். ஐயோ லீவுக்கெலாம் போகிறேன் கைஸ். ஏன் கைஸ் இப்படி பண்ணுறேன்? எனக்கு ஒரு இது ஆக மாட்டேங்குது, ப்ராக்டிஸ் ஆகலை. ஓகே வாங்க ஊற்றிட்டு திரும்பி வந்துடுவோம். தண்ணியெல்லாம் கீழே லைட்டாக கொட்டிட்டேன். ஆனால் அது கீழே கொட்டினதுக்கு சமூகம் இல்லை போல். நாகேஷ் இது இப்படி பண்ணுது. ஓகே இன்ட்ராக்டு எவ்வளோ 41 கிடச்சிருக்கு. இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பக்கெட்டு பை பை பை. ஓகே ஸ்டெடி ஹேண்ட்ஸ்னு ஒன்று வாங்கியிருக்கோம். நிறைய வாங்கியிருக்கோம் கைஸ். வாங்க ஃபுல் ஆக்கிட்டு தான் போக போகிறோம். பாருங்க இதுக்குள்ளே அன்றைக்கி ஷார்க்லாம் பார்த்தேன் கைஸ். நேற்று ஷார்க்லாம் இருந்துச்சு. அதுக்கு தான் இப்போ கரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். கரைக்கு வந்துட்டேன். இங்கே செஸ்ட் இருக்குது, வாங்க ஓப்பன் பண்ணுவோம். டைமண்டு 7 ரூபா தானா கைஸ்? நான் ஐயின்றேன் பார்த்தீங்களா? இதுக்கு வேறு. ஓகே எவ்வளோ வருது 41 ரூபா வந்திருக்கு. 41 ரூபானா 48 ரூபா இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே வாங்க பை பண்ணிப்போம். பிக்கர் பக்கெட் 3 எல்லாத்தையும் வாங்கிடுவோம். அவ்வளோதான் கைஸ். கரெக்டாக நம்ம முடிச்சுட்டு வாங்கணும். கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஃபில் கைஸ் வாங்க. ஓ எஃப் அவங்க கம்ப்யூட்டர் விளாட்றவங்களுக்கு எஃப், நம்மளுக்கு என்ன டச்சு தான். ஸோ டச் பண்ணால் போதும். 59 ரூபா கிடச்சிருக்கு. 59 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும்? ட்ரெயின் பண்ணுறது வாங்க முடியுது. 58 ரூபா வேணுமா? அடுத்தது வாங்க. சரி ஓகே வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா இது ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்த பக்கெட் வாங்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ இது பண்ணுறேன். இவ்வளோ தூரம் ஏறி போகிறதுக்கு அப்படியே பண்ணிடலாம். 64 ரூபா கிடச்சிருக்கு. 85 ரூபானா இது ஒன்று வாங்கிடுவோம். 58 ரூபாய்க்கு இது வாங்கிட்டோமா? பக்கெட் என்ன 27 ரூபாய்க்கு என்ன இருக்கா? ஸ்டேடியம்ஸ் 3 இருக்குது. ஓகே வாங்க போவோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி கீழே போயிட்டே இருக்கணும். நான் தண்ணியை தண்ணியை எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த கேம் கான்செப்டே தண்ணி தான் கைஸ். என்னமோ ஆச்சு பார்த்தீங்களா? கைஸ் என்னமோ ஆயிட்டு. என்னாச்சு? டை ஆகிட்டோன்னா ஃபஸ்ட்லேருந்து வருமா? இல்லை கைஸ் பயந்துட்டேன். ஆனால் என்ன ஜெம்ஸ் எல்லாமே போயிட்டு. சரி பரவாயில்ல, டையான ஜெம்ஸ் தானே போகுது. எனக்கு காசு தான் போகக்கூடாது. ஜெம்ஸு போனால் பரவாயில்ல. டோக்கன் பூஸ்ட் வாங்கிடுவோம். க்ளோஸ் பண்ணிடுவோம். வாங்க திரும்பி போய் ட்ரெயின் பண்ணுவோம். சொன்னேம்ல கைஸ் ஷார்க் இருக்குன்னு. கீழே விழுந்தோடனே ஷார்க் எனக்கு அடிச்சிட்டு. ஓகே இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, ஓப்பன் பண்ணுவோம்.
ஓகே ஃபுல் பண்ணிட்டோம். 100 எடுத்துட்டோம். நம்ம எஃப் கொடுத்தால் நம்ம மேலே போகிறதுக்கு அந்த பட்டன் கொடுத்தாலே போதும். ஐயோ காசு எடுக்காமல் வர பார்த்தீங்களா கைஸ். 86 ரூபா இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வாங்கிடுவோம். 1 ரூபா தான் இருக்குது. ஒன்றும் வாங்க முடியாது. ஓகே இப்போ வந்து நிறையா எடுத்துகிட்டு வந்து 2 இதுலேயும் போடணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக. இது என்ன கொடி கைஸ், கீழே என்னமோ கொடி இருக்குது. சரி பார்ப்போம். ஐயம்மா கீழே விழுந்துட்டேன். எப்பா கீழே விழுந்தா ஏன் பயப்படுறோம் உங்களுக்கே தெரியும். ஷாருக்கு வந்து கடிச்சு என்ன சாகடிச்சிச்சு. எப்பா ஜம்ப் அம்மா எப்பா கைஸ் போச்சு கைஸ். சாக போகிறேன். அவ்வளோதான். எங்கே கைஸ் ஜம்ப் பட்டனே காணும். இது என்ன கைஸ் இது? சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதை மறந்துட்டுருக்கேன் கைஸ். ஃபுல்லாக மறந்துட்டுருக்கேன். எஃப் சர்ஃபேஸ் இருக்குல்ல, எஃப் கொடுத்த சர்ஃபேஸுன்னு போட்டிருக்கேன். அதை மறந்துட்டேன் கைஸ். அதை ஞாபகமே வரல மாட்டி. அப்பப்போ கீழே உள்ள படத்தில் ஞாபகம் வரல. என்ன பண்ண? ஓகே இன்ட்ராக்டு எவ்வளோ? 100 ரூபா. டோக்கன் பூஸ்ட் 100 ரூபா. இப்போ வந்து லாங் ஸ்விம்மர்னு ஒன்று இருக்குது, டீப் லங்குன்னு ஒன்று இருக்குது. இதுவும் வாங்கிப்போம். எல்லாமே வாங்கிட்டே இருப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருந்தால் தான் நடக்கும். ஓகே நம்ம ஃப்ளாக் இருக்குது, அது பார்ப்போம். இது என்ன ஃப்ளாகுன்னு தெரில. கீழே மேலே இருக்கிற மாதிரி கீழேயும் ஒன்று இருக்குது. என்னன்னு தெரில, பார்ப்போம். ஓகே வாங்க. தண்ணி எடுத்து ஊற்றி விளையாடுறதுக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்கி. பரவாயில்ல, இருந்தாலும் விளையாடணும். ஓகே இங்கே போட்டுருவோம். இதை கிளைம் பண்ணிடுவோம். அப்படியே போவோம். நான் இப்போ சேவிங்ஸ் பண்ண போகிறேன். ஒரு கொஞ்ச நேரம் கட் பண்ணுறேன். ஒரு இந்த ஃப்ளாக் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். அடுத்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். அடுத்த ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். வாங்க போவோம். ஷார்க் இருக்கான்னு தெரில இன்னும். கிட்டத்தட்ட அடுத்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது வந்து என்னென்ன செக் பாயிண்ட்டு நம்ம நிறைய கேம்லாம் செக் பாயிண்ட் உண்டு. அந்த மாதிரி இதுலேயும் செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுதான் செக் பாயிண்ட்டு. ஸோ செக் பாயிண்ட் அன்லாக்குடு. இது வந்து செக் பாயிண்ட், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு செக் பாயிண்ட் உண்டு போல். எனக்கு தெரியாமல் போச்சு. இவ்வளோ நேரம் ஏன் கட் பண்ணிட்டேன்னா, இவ்வளோ நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் ஐயோ கைஸ் மேலே போக முடியல. இந்த கிளிச்சை மட்டும் இவங்க ஜம்ப் பண்ணுற கிளிச்சு என்ன ஆச்சுன்னு தெரில கைஸ். அவ்வளோதான் தெரியும். இந்த ஜம்ப் பண்ணவே முடியல கைஸ். ஆனால் இங்கே நின்று ஜம்ப் பண்ண முடியுது, ஆனால் அங்கே நின்று ஜம்ப் பண்ண முடியல. தண்ணிக்குள்ளேருந்து ஜம்ப் பண்ண முடியல. எல்லா கேம்லேயும் தண்ணிக்குள்ளே இருந்து ஜம்ப் பண்ண முடியும். நான் டேரெக்ட் இது வாங்கிட்டேன். அதனால நான் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே இது மாதிரி ஜம்ப் பண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது.
பார்க்கோர்லாம் பண்ண வைக்காங்க நிம்மதியாக விளையாட வந்தால். எனக்கு பார்க்கோரே முதல்ல பிடிக்காது. தெரியுமா தெரியாதான்னு தெரியல எங்களுக்கு. பார்க்கோரே எனக்கு பிடிக்காது கைஸ். அப்புறம் டைமண்ட்ஸ்னு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே வந்து டைமண்ட்ஸ்லாம் அப்கிரேட் பண்ண முடியுது. பக்கெட்டுக்குள்ளே போயிட்டு இது ஒன்று வாங்கிடும். ஓகே வாங்க வாங்க வாங்க. என்னோட மெயின் கோலே என்னதுன்னா தண்ணி பிடிச்சி 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 அதில் ஊற்றி 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 காசு எடுக்கணும். அதுதான் என்னோட மெயின் கோல். இது வேற எனக்கு கொஞ்சம் மொபைலில் விளையாடவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கையெல்லாம் வலிக்கி ஃபீல் 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 கொடுக்க மொபைல் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மொபைல்லையே இவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா கீபோர்டில் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. அதனால நான் கீபோர்டே வாங்க மாட்டேன். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டேனா? கேரக்டர் இருக்கா இன்னும் தானே பார்த்தேன். எல்லாத்தையும் எப்படி முடிப்பேன் அப்படின்னு. ஏன்னா நான் இது வரைக்கும் ஃபுல்லாக முடித்ததே இல்லை. எந்த கேமாக இருந்தாலும் நான் ஃபுல்லாக முடித்ததே இல்லை கைஸ். இது எப்படி டக்குன்னு முடிச்சேன்னு நினச்சேன். அப்புறம் தானே தெரியுது ஸ்பீடு 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 ஸ்பீடு. சர்ஃபேஸ் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ கிடைக்கி 400 ரூபா இருக்குது. இப்போ இதை வச்சு கேரக்டர் தான். ஸ்ப்ரிண்டர் ஒன்று வாங்கிப்போம். ஸ்ப்ரிண்டர் இன்னொன்று வாங்கிப்போம். அயன் லங்ஸ் வாங்கிப்போம். அயன் லங்ஸ் 1 வாங்கிப்போம். ட்ராக் ஸ்டார் வாங்கிப்போம். ஐயோ லங்ஸ் 3 வாங்கிப்போம். வாங்கப்போம். அம்மா நான் ஸ்பீடாக இருக்கான். ஷார்க்கு கைஸ், ஷார்க்கு தோல்ல தாங்க முடியல. ஓகே வாங்க 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 மாங்குன்னு முடிக்கணும். ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்படி வந்துட்டு இப்படி மசா இருக்க ஷார்ட்கட்டு. அவ்வளோ பெரிய ஷார்ட்கட்லாம் இல்லை, இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டாக தான் இருக்கும். ஓகே நானும் இவ்வளோ இருக்குல்ல. வேறு ஒன்றுமே இல்லையா? பக்கெட்லேயும் ஒன்றும் இல்லையா? என்ன கைஸ் இவ்வளோண்டு தான் இருக்குது. டைமண்ட் வரும்னு நினைக்கிறேன். திரும்பியும் வரும் கைஸ் நினைக்கிறேன். இதுவும் முடியப்போதா? ஃபுல்லி ட்ரெயின்டு அவார்டு கிடச்சிருக்கு. வாங்க இதுக்கப்புறம் எதுக்கு நம்மளுக்கு? இதுக்கப்புறம் காசு வந்தா என்ன வராட்டி என்ன, போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா வந்து ஃபுல் ட்ரெயின் ஆகிட்டோம். ஃபுல் எல்லாமே வாங்கிடுச்சு. ஒன்றுமே இல்லை. இப்போ அதுக்குள்ளே அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது. அந்த கம்ப்யூட்டரே வேஸ்ட் தான். இதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரே வேஸ்ட் தான் கைஸ். இருக்கிறதே வேஸ்ட் தான். பிறந்ததே வேஸ்ட் மாதிரி தான். நீ அது இருக்கிறதே வேஸ்ட் தான். நம்மளுக்கு இன்னும் காசு கிடச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, போயிட்டே இருக்க வேண்டியதான்.
ஃபுல்லி ட்ரெயின். அம்மாடி தம்பி 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 எஃபி 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 வா. லங்கு மாட்டியிருக்கோம். இதை கொண்டு போய் இங்கே ஊற்றிட்டு திரும்பி 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 தேரலி காரிக்கா. கடைக்கு 55 ஜம்ஸு. நல்லது கைஸ். ஐய் அடுத்த செக் பண்ணி கைஸ். வாங்க 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 டால் 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 மாங்கு 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 எடுப்பேன் 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 மாங்கு 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 கீஸ் கீஸ் என்னமாயிட்டு கிழிச்சாயிட்டு கிழிச்சாயிட்டு வா. என்ன இருக்கு இன்னும் உள்ள ஜெம்ஸு டைமண்ட் வச்சு என்ன வாங்க முடியுது? டைமண்ட் வச்சு ஒன்றும் வாங்க முடியாது போல. வாங்க போ. மாங்கு 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 அடி 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 ஓகே போட்டு சுத்து ராயா ராயா போட்டு அடி 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 அடி. என்ன ட்ரைனிங் மிஷின் தானா? வாங்க சர்ஃபேஸ் போயிட்டு ஊற்றிட்டு திரும்பியும் கீழே தான் குடிக்கணும். மேலேயே இருக்கவும் முடியாது. நான் ஃபோன் எடுக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அப்பா எவ்வளோ தூரம் தான் இன்னும் போகணும் ஃபோன் எடுக்க கைஸ். கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்ணுறேன். கைஸ் அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சுபா ஒரு ட்ரிக்கு வேறு கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்க இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி எடு எப்படி நல்லாக்கா இப்படி போயிட்டே வேண்டிதான். அவ்வளோதான். புதுசாக வரும் பார்த்தேன். புதுசாக எதுவும் வரல. எதுவும் வாங்கலை. காசும் இருக்குது நிறையா இருக்குது. ஓகே வாங்க. சர்ஃபேஸ் போவோம். லாஸ்ட் செக் பண்ணிட்டு எப்போ வருமோ அப்போ வரேன். பாய். பார்த்துட்டேன். இதான் லாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிடுங்கப்பா. கையெல்லாம் வலிக்கிச்சா வந்துட்டு கை தம் ஃபிங்கரையே போட்டு அடிச்சிட்டு இருக்கணுமா? கை சவந்துட்டு இதான் லாஸ்ட் செக் பாயிண்ட் சொல்லணும். ப்ளீஸ் இதான் லாஸ்ட் செக் பாயிண்ட். ப்ளீஸ் 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 லாஸ்ட் செக் பாயிண்ட் இருக்கும். அப்பா ஐயோ 7 தானே வருது. லாஸ்ட் செக் பாயிண்ட் வர மாட்டேங்க. இதானே லைட்லாம் இருக்கு. ஓ லைட் மேலே நின்று இன்ட்டு அபேஸா? அபேஸ்னா என்னது கைஸ்? இப்போமாவது புதுசாக என்ன வந்திருக்கான்னு பார்ப்போம். டைமண்ட்ஸ் ஒன்றும் இல்லை மண்ணும் இல்லை. பக்கெட்ஸ் ஒன்றும் இல்லை மண்ணும் இல்லை. போங்க ஒன்றும் வர மாட்டேங்கி சிறப்படுத்திட்டே வருது. அப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறமும் செக் பாயிண்ட் ஒன்றுன்னு நினைங்க. சரி பார்ப்போம். தெரியல. சர்ஃபேஸ்
எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரில. ரெக்கார்டிங் எவ்வளோ நேரம் போகுது கைஸ்? இல்லைங்க, மேலே வந்துட்டு பார்ப்போம். 25 நிமிஷம் ரெக்கார்டிங் போகுது. வா, இங்கே இப்படி ஷார்ட்டாக முடிகிறது. தான் புதுசாக முடிச்சிட்டோம்ல, நிறைய காசு நிறையா பேட்ஜெலாம் வாங்கிட்டோம்ல. அப்போமாவது ஃப்ரீயாக தரும், திரும்பி அப்பவும் ரோபக்ஸ் தான் கேட்காங்க. என்ன பண்ணேன்? நம்ம கையில் ரோபக்ஸ் வேறு இல்லை கைஸ். ஃபஸ்ட் மாதம் வர சம்பளத்தை வச்சு வாங்குகிறோம் ஈஸியாக. 10 ரூபாய்ஸா? எவ்வளோ? 80. 10 ரூபாய்க்கு தான் இது. அழகாக 10 ரூபாய்க்கு மட்டும் வாங்குற மாதிரி வச்சுருக்கீங்க. சரி வாங்க, இதுக்கப்புறம் பேசுறதுக்கெலாம் டைமில் ஸ்பீட் ரன் தான். அது வாங்க ஸ்பீட் ரன் பண்ணுவோம். ஸ்பீட் ரன்னர் ஆக போகிறேன் கைஸ். ஸ்பீட் ரன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க. இந்த ஃபில்டு பட்டனுக்கு பார்த்தீங்களா, அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருக்கான். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. விட்டோன்னா திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அங்கே டம் ஃபிங்கரை மேலே வச்சுக்கினே இருக்கணும். இதே வச்சுக்கினே இருக்கோன்னா ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கே ஸ்டார்டிங்கில் எங்கேயோ இருந்து இங்கே வந்திருக்கோம். ஜஸ்ட்டு கைஸ், நம்மளுக்கு ஒரு செஸ்ட் கிடச்சிருக்கு. ஆனால் செஸ்ட் எடுக்க முடியாது. செஸ்ட்டு மேலே விட்டுருவோன்ட்டேன் கைஸ். சரி, செஸ்ட் நம்மளுக்கு எதுக்கு இப்போ? அதான் ஃபுல்லாக காசு நிறையா இருக்குது. எவ்வளோ 10K இருக்குது கைஸ். செஸ்ட்டு அது இதுன்னு ஓப்பன் பண்ணேன்னா 10K வந்திருக்கு. சரி பரவாயில்ல, வாங்க. ஓப்பன். பேட்ஜ் நிறைய எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் கிடையாது கைஸ். எண்டிங்ஸ் நிறைய உண்டு. அந்த எண்டிங்கெல்லாம் முடிக்கிற போல். அதே மாதிரி இங்கே நம்ம ஃபோன் 2 கான்செப்ட் இருக்குது கைஸ். ஒன்று எண்டிங்ஸ்னு இருக்குது. அந்த கான்செப்ட் பேட்ஜில் இருக்கும். இந்த கான்செப்ட் என்னென்னா, ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருக்கும். அந்த இதை எடுக்கணும். தண்ணிக்குள்ளே விழுந்த ஃபோனை எடுக்க போகிறோம். அதுதான் எண்டிங். ஒரு எண்டிங் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். எண்டிங் அதாவது இது யாருன்னு போட்டாச்சு. ஃபோனை கண்டுபிடிச்சி எண்டிங்கை முடிங்க அப்படின்னா என்னது? ஃபோனை கண்டுபிடிச்சி எண்டிங்கை முடிங்க அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே வாங்க, பிடிச்சிட்டே இருப்போம். தண்ணியை பிடிச்சிக்கினே இருக்கும். என்ன கைஸ் அது? என்னமோ இப்போ ஆச்சு பார்த்தீங்களா? தண்ணியை காணும். அங்கே என்ன ஜொலிக்குது? ஃபோனு கைஸ், கண்டுபிடிச்சிட்டோம். சப்பா கைஸ், ஃபோன் எண்டிங் முடிஞ்சிட்டு. அம்மா கைஸ், உங்களுக்கு இந்த விளையாடணுன்னா உங்களுக்கு கை வலிக்கும், முதுகு வலிக்கும், எல்லாமே வலிக்கும். ஆனால் அது முடித்தோன்னா ஒரு லாபமும் இல்லை. ஒன்றும் இல்லை, முடிச்சிட்டோம். இதொன்று இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். பாய்.